நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு முறை பாண்டவர்கள்லாம் கூடி கிருஷ்ணர்கிட்ட தர்மம் செய்கிறதுலையே நம்ம அண்ணன் தர்மனை மிஞ்சின ஆளே கிடையாதுன்னு அவங்க ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், தர்மம் செய்கிறதுல கர்ணனை மிஞ்சினதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ட்டு. உடனே அதெல்லாம் கிடையாது, எங்கள் அண்ணன் தர்மர் தான் தான தர்மம் செய்கிறதுல வல்லவர் அப்படின்ட்டு. சரி, இதுக்கு ஒரு நம்ம போட்டி வைப்போம் அப்படின்ட்டு உடனே 2 மலையை உருவாக்கிட்டு இவங்ககிட்ட சொல்லியிருக்க, இந்த மலையை நீங்கள் சாயந்தரம் ஆவறதுக்குள்ளே சூரியன் மறைகிறதுக்குள்ளே நீங்கள் தானம் பண்ணிடணும். அதேமாதிரி கர்ணரையும் அழைச்சி நீயும் கர்ணா இந்த மாதிரி இந்த மலையை சாயந்தரத்துக்குள்ளே நீ தர்மம் பண்ணிடணும். சரி, 2 பேரும் ஒப்புக்கிட்டாங்க. இவங்க 5 பேர் சேர்ந்து அந்த ஊரில் கிராமத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் மலையை வெட்டி தானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மலை குறைஞ்சப்படலை. இன்னும் வேகமாக வெட்டி எவ்வளோ தான் தானம் பண்ணாலும் அந்த மலை குறையல. அப்புறம் கரெக்டாக சாயந்தரம் ஆச்சு. சாயந்தரம் ஆன உடனே போயிட்டு கிருஷ்ணரே நாங்கள் எங்கள் தோல்வி ஒப்புக்கிறோம். இந்த மாதிரி எங்களால் இந்த மலையை தானம் பண்ண முடியல அப்படின்ட்டு. உடனே அடுத்தது கர்ணர்கிட்ட போனோம். கர்ணர் கரெக்டாக சூரியன் மறையிறதுக்கு 1 நிமிடம் இருக்கும்போது அந்த வழியாக ஒரு வயதானவர் போனார். அவரை கூப்பிட்டு, ஐயா இந்தாங்க இந்த மலையை அப்படியே நீங்கள் மொத்தமாகவே வச்சுக்கிட்டு இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானம் பண்ணுங்கன்ட்டு அவர் ஒரே செகண்டில் தானம் பண்ணிவிட்டு போயிட்டார். உடனே அப்போ தான் சொன்னாராம், நீங்கள் தான் நம்ம கைனால் இதை தானம் பண்ணணும் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் கர்ணனை பற்றியா நம்ம தானம் பண்ண முன்னெல்லாம் என்ன அடுத்தவங்ககிட்ட கொடுத்து தானம் பண்ணிட்டார். இதுலேருந்து யார் உயர்ந்து இது அப்புறம் அவங்க கூட ஆமாம் கர்ணன் தான் தானம் பண்ணுறதுல உயர்ந்தவன். அப்புறம் இன்னொரு கதை, வயதாவதா நினைக்கிறது நம்ம மனசு தாங்க. அதுக்கு ஒரு உதாரணமான கதை தான் இந்த கதை. ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஒரு பாட்டி ஓடி ஆடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு அந்த பாட்டியே செய்துக்கிட்டு இருந்தது. அந்த பாட்டி ஓடுறத பார்த்தா, இந்த வயசில் எல்லாருமே சோர்ந்து போயிருக்காங்க, ஆனால் நம்ம பாட்டி இப்படி ஓடு. அவன் பேரன் அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி உங்களுக்கு வயசாகவே தோணலையா? நீங்கள் பாட்டுக்கு ஓடி ஆடி வேலை செய்யணும், அதுக்கெல்லாம் எங்கப்பா நேரம் இருக்குது அப்படின்ட்டு. உடனே இந்த கதையில் என்ன தெரியுது, எப்பயுமே எதையுமே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வேலை விடாது. அந்த பாட்டிக்கு வயசானதை கூட சிந்திக்க நேரம், அதனால தான் அந்த பாட்டி சுறுசுறுப்போட வேலை பார்க்கும். இதுதான் இந்த கதை. நன்றி, வணக்கம்.